கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க, கண்டிப்பாக பார்க்க போறீங்க. இயேசப்பா இன்று நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்களை செய்வார். பிறந்த நாளை காண்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனம். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எலிசா இக்கரைப்பட்டான். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு அதிகாரத்தை தருவார். அதிகாரத்தை தருவார். அதாவது எலியாவின் கையில் இருந்த சால்வை இப்போது எலிசாவின் கையில் வருகிறது. எலிசா அதை எடுத்து யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் பிரிந்தது. அந்த சால்வை அதிகாரத்துக்கு அடையாளம். அதிகாரத்துக்கு அடையாளம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எதை செய்கிறார்? நம்முடைய நாவின் வார்த்தையிலே அதிகாரத்தை வைக்கிறார். நாம் பார்த்து பேசும்போது சில காரியங்கள் நடக்கும், சில அற்புதங்கள் நடக்கும். அன்று இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் காற்றும் கடலும் கொந்தளித்து நிற்கிறது, அதாவது சமுத்திரம் கொந்தளிக்கிறது. இயேசப்பா என்ன சொன்னார்? அந்த படகு அமிழ்ந்து போகும் என்ற நிலையிலே சீசர்கள் கலங்கின பொழுது, நாங்கள் மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லை என்று கூப்பிட்ட பொழுது, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அவ்வளோதான், அது அமைதலாயிற்று. அமைதலாயிற்று. உடனே அது கீழ்ப்படிந்த அந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை அதிகாரம். அந்த வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. அதே போல் தான் எலியாவு கையில் இருந்த சால்வை எலிசா கையில் வந்தோன்னா அது அதிகாரமாய் மாறிச்சது. பாருங்க, மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது இந்த கோலை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகாரமுள்ள கோலாய் மாற்றினார். அந்த கோல் எகிப்து கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே அந்த கோலை நீட்டும் போது செங்கடல் 2 பிளக்குது, காற்றடிக்குது. அந்த கோலை வைத்து தான் பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆம் தேவ பிள்ளை, அது அதிகாரத்தை குறிக்கிறது. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தரப்போகிறார். நீங்கள் பிசாசை பார்த்து கட்டளையிடுவீர்கள், விலகி போன அது விலகி போகும். பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிடுங்க, அது விலகி போகும். என்னென்ன போராட்டம், என்ன நெருக்கம், எது வந்தாலும் சரி, அது பிசாசாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எதிர்ப்பாக இருக்கலாம், எது உங்களை சூழ்ந்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லும்போது எல்லாம் அகன்று போயிடும். எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறார். அந்த ஒரு அதிகார அபிஷேகம், அந்த ஒரு அதிகாரத்தை நாவல் வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு வைக்கிறார். உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைக்கிறார். விசுவாசிப்பீங்களா? தேவனால் முடியும், ஆண்டவரால் அதை செய்ய முடியும். நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அந்த அதிகாரத்தை, அந்த வரத்தை உங்களுக்குள்ளே வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு மேன்மையான ஆளாக மாறுவீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. எலிசாவுக்கு அந்த ஏலியாவின் சால்வையை கொடுத்து யோர்தானை பிரிக்க வைத்ததை போல, யோர்தான் அடித்தவனை பிரிந்தது போல, நம்முடைய பிள்ளைகள் வார்த்தையினால் சத்துருவை அடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எங்கள் ஆண்டுடைய நாமத்தை சொல்லி பிசாசை பார்த்து போன்னு சொல்லும்போது, வியாதியை பார்த்து விலகி போன்னு சொல்லும்போது அது விலகி போவதாக. அந்த அற்புதம் இன்றைக்கு நடக்க ஆரம்பிக்கட்டும். அந்த கிருபையின் வரம், அந்த அதிகார வரம் இப்பொழுது உடைய வார்த்தை கேட்டு செபிக்கிற எல்லார் மேலும் வரட்டும் என்று செபிக்கிறேன். அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இப்பொழுது வியாதியஸ்தர்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குவீராக. வீடுகளில் முடங்கி கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து எந்த திட்டமும் ஆண்டவர் தெளிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு தெளிவான திட்டத்தை, தெளிவான வழிநடத்துதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். வாழ்க்கையில் நம்பிக்கையற்று இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை நீர் ஊட்டும்படியாய் செபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களை, தேவ மனுஷிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். விசா பிரச்சனை, இன்னும் வேலையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வரட்டும். ஜெபத்தை கேட்டே நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எல்லாருக்கும் செய்யுங்கப்பா. சாட்சிகளாய் எழுப்போம். எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.